நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க தானே மருந்து போடுறேன். அங்கேயே மூஞ்சி கோணலாவது இல்ல நண்பன் இல்லையா, அதான் அங்க மருந்து போட்டா இங்க வலிக்குது. அம்மா, சின்ன குழந்தையா நீ? அம்மா அப்பான்னு கத்துற? எரியுதுங்க. எனக்கும் தான் எரியுது. நீங்க பண்ணிட்டு வந்த காரியத்தை நினைச்சா எனக்கு டென்ஷன் ஆகுது. உன் தலை மட்டும் சோகிஷ் பொம்மை மாதிரி அப்படியே இருக்கு. தலைவர்கள் எப்பவுமே மேக்ஸிமம் களத்துல இருக்க மாட்டாங்க. அடி வாங்குறது என்னமோ தொண்டர்கள் தானே. ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன். அம்மா, ஏய், இன்னொரு தடவை சத்தம் போட்டு மருந்து அப்படியே எடுத்து காய்ச்சல கொட்டிடுவேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு எலெக்ஷன், அதுக்கு போய் இப்படி அடித்தடி எல்லாம் தேவையா? வாய் திறந்து பதில் சொல்லுங்க. ஏன்பா இனி வாயை திறக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா, ஏதாவது சொல்லு. இல்லாண்டாலே எலெக்ஷன்னா சண்டை சச்சரவுலாம் சகஜம் தானே. இல்ல அப்படி இல்ல, கீழே விழாம சைக்கிள் கத்துக்க முடியாதுல்ல. இல்லாண்டாலே இது செவரு பிடிக்கிற சண்டை கொஞ்சம் பெருசாயிருச்சு. இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள எல்லாரும் ஒரு எட்டு இந்த ஹாஸ்பிடல் வந்து தான் போறீங்க. நர்ஸ் மேடம், இந்த ஆளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே ஐயோ மேடம். சாரிங்க, தெரியாம சிரிச்சிட்டேன். இனிமே சிரிக்க மாட்டேன். சொல்லுப்பா. ஏய் கத்தாத, சாதாரண டிடி இன்ஜெக்ஷன் தானே. ஏத்துற மருந்துல என்ன இருக்கு? குத்துற ஊசி தான் வலிக்குங்க. இத்தனோண்டு ஊசிக்கு போய் இப்படி பயப்படுற? மேடம், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஊசினா பயம் பாத்துக்கிடுங்க. நீங்க மேக்ஸிமம் மருந்தா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னா முழுங்கிடுவேன். மருந்தும் தரேன். ரொம்ப வலிக்குதா? ஆமா. ஓகே, எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மேல முதல் மாடியில 2வது ரூம். எனக்கு தெரியுமா, நான் முன்னாடியே வந்திருக்கேன். ஓஹோ, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வேற என்ன? 20 வருஷமா அரசியல்ல இருக்கேன்ல. நர்ஸ் மேடம், இவரை எக்ஸ்ட்ரா ரூம் கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். வாங்க. இன்னைக்கு அடிதடின்னு மண்டி உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு வெட்டு குத்து தீ வைக்கிறது இதெல்லாம் இருக்குமா? படிச்சவங்க தானே நீங்க. மாப்ள, இவங்க இன்னும் ஊசி போடலடா. இந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்றது நல்லா இல்ல. இல்லடா, நம்மளை பார்த்து படிச்சவங்க தானே சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு. டேய் வேணாண்டா. ஏங்க, நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோம், ஆனா படிச்சது இல்ல. காலேஜ் போயிருக்கோம், ஆனா நாங்க படிச்சவங்க இல்ல. இதெல்லாம் ஈனி இழிச்சிட்டு பேச மட்டும் தெரியுதுல. இப்படி எலெக்ஷனை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணலாம்ல. இந்த ஊர் எலெக்ஷன் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி மாமன் மச்சான்னு ஒன்னா இருக்க எல்லாரும் தேர்தல் நிக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. 10 நாள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்க? ஒரு வாட்டி சண்டை ஆரம்பிச்சுன்னு சொன்னோம்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஏய் நீ பேசாத. உனக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது. அப்புறம் இந்த எலெக்ஷன்ல உனக்கு என்ன வேலை? செஞ்சோற்று கடன், நண்பனுக்காக வேலை செய்யறதுதான். உனக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? தேர்தல் நிக்கிறது எங்க அண்ணன். ஆனா மண்டை உடையது இவனுக்கா? அதெல்லாம்டால. இங்க பாரு அழகர், எனக்கு பிடிச்சது எப்பவும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையா கலட்டா பண்ணிக்கிட்டு 4 பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க ஒரு அழகரை தான் இப்படி அடிதடி பண்ற அரசியல்வாதி இல்ல. தப்பு அழகர். கோவம் வரலாம், சண்டை போடலாம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். இப்படி அதிகாரத்தை காட்டுறதுக்காக அடிதடி பண்றதா இருந்தா என்ன ஆள விடு. இல்லாண்டால இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையும் கூட்டு வர மாட்டேன். ஆமா மாப்ள, அடுத்த வாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிரும். இதெல்லாம் இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்து நான் போக வேண்டியதான். ஓ, அப்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க போறன்ற. மேடம், ஐயோ, டாக்டர் கொலவெடியில் இருக்கும்போது இந்த அம்மா ஊசி கொடுத்துட்டு போயிட்டாலே. இன்னைக்கு நம்ம கை கைமாதானா? ஏங்க, ஊசி எப்படி அங்க பிடிப்பாங்க? பொறு பொறு. ஐயோ, என்ன கொல்றாங்களே. என்ன கத்தி வலிச்சுதா? இல்லல்ல. ஆண்டல, நான் சொல்றது கேளு. ஐ அம் வெரி சாரி. எனக்கு எந்த அரசியல்வாதியும் தெரியாது, அடிதடி பண்ற ரவுடியும் தெரியாது. உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது.
எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. ஆண்டாளு, குழந்தைனாரே கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க நீ? ஊர்க்காரங்களாம் ஒண்ணு கூடி வந்திருக்காங்க. என்ன விஷயம்? உங்க ஐயாவை பார்க்கதான். சரி வரட்டும். அதுக்கு எதுக்கு இம்முட்டு பதட்டமே நீ வழியில மடக்குறீங்க? அவங்களாம் உங்களை பத்தி தான் கோல் மூட்டிட்டு இருக்காங்க. என்னங்க நீ சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. ஊரு நல்லா இருக்கணும்னு ஓடி ஆடி வேலை செய்றீங்க. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு அது புரியவே இல்ல. நீ ஏதாவது பேசுறாந்தா கொஞ்சம் விளங்குற மாதிரி பேசுங்க. இப்படி பொதுவாகவே பேசிட்டு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? விஷயம் என்னன்னு தெரியல. தஸ்ஸு புஸ்ஸுன்னு ஏதோ உங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டேன். சக்தி சக்தி, ஆறுச்சாமி ஆறுச்சாமி, அழகர் அழகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாம நீங்களே ஒரு கதையை பண்ணிக்கிறீங்க? கொழுந்தனாரே புள்ளி வச்சா போதும், நான் கோலத்தையே போட்டுருவேன். ஊர்க்காரவங்க கையாட்டுறத வச்சே நான் சொல்லிடுவேன் அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்களா இல்ல சமாதானத்துக்கு வந்திருக்காங்களான்னு. அண்ணி நீங்க பாவம், எதுக்கு தேவையில்லாம சங்கடப்பட்டு இருக்கீங்க? நானே உள்ள போய் என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு இல்ல கொழுந்தனாரே, உங்ககிட்ட முன்கூட்டியே தகவலை போட்டு வச்சாதானே நீங்க அவங்கள சமாளிக்க வசதியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ரொம்ப நன்றி அண்ணி. என் மேல எம்முட்டு அக்கறை உங்களுக்கு. சரி, நீங்க கொடுத்த தகவலை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த ஊர்க்காரங்களை சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணி நீங்க இப்ப செஞ்ச உதவிய நான் உசுருக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்பனும் புள்ளியும் கருத்தா பேசுறாங்களா இல்ல காமெடியா பேசுறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. என்னய்யா உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்க? விஷயம் இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு உனக்கு புரியுதா? இல்ல எலெக்ஷன் வேலையில நீ கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லதுன்னு இவங்கெல்லாம் அபிப்பிராயப்படுறாங்க. ஐயா இவங்கெல்லாம் இப்ப அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்ன பண்ற? இந்த போஸ்டர் அடிக்கிறது, விளம்பரம் எழுதுறது, கூட்டம் போடுறது, இது எல்லாத்தையும் செய்ய வேண்டாம். எது வரைக்கும் பண்ணியிருக்கியோ அதை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுல இருந்து விளைவிக்கும். ஐயா எதுக்கே திடீர்னு இப்படி ஒரு முடிவு? ஐயா நான் என்ன ஐயா தப்பு பண்ணேன்? அவர் கேட்கிறாருல்ல, நீங்க எங்கிட்ட சொன்னதை இவர்கிட்டயும் சொல்லுங்க. தம்பி, உங்களை நாங்க எதுவும் தப்பா சொல்லல. உங்க நிலைமையும் தர்ம சங்கடமானதுதான். அது எங்களுக்கும் புரியுது. மேற்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். ஐயா எனக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியலைங்க. புரியுற மாதிரி நானே சொல்றேன். உனக்கும் அந்த முருகேசன் மகன் அழகருக்கும் நடுவில் சிநேகிதம் இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு அந்த சிநேகத்தோட அர்த்தம் புரியல. சரி, அதை விட அது வேற விஷயம். அதை பத்தி இப்ப பேச வேண்டியதில்லை. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்துறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, சினிமா பாக்குறது, மாமா மாப்பிள்ளைன்னு கொஞ்சிக்கிறது, இதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் என்னன்னு நாங்க யாருமே கேள்வி கேட்கல. ஆனா ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொந்த பந்தம், மாமன் மச்சான் உறவு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடணும். எது நியாயமோ எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொந்த பந்தம், மாமன் மச்சான் உறவு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடணும். எது நியாயமோ எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யணும். மகாபாரதத்துல சண்டை நடந்தப்போ அர்ஜுனை ஏத்து நின்ன அம்புட்டு பேரும் மாமன் மச்சான் சொந்தக்காரங்க பங்காளிங்க. பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க. ஆனா பாண்டவங்க போர்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கல. தப்பு பண்றவங்க மட்டும் தப்பானவங்க கிடையாது, அவங்களுக்கு துணை போறவங்களும் தப்பானவங்க தான் அடிச்சு அம்புட்டு பேரையும் காலி பண்ணாங்க. சொந்த பந்தம் தோத்து போச்சு, ஆனா கடைசியில தர்மம் ஜெயிச்சுது. அதான் என் முக்கியம். ஐயா நான் என்னங்க தப்பு பண்ணி? நம்ம ஆளுங்க பிடிச்சு வச்ச சுவத்துல அந்த ஆறுச்சாமி ஆளுங்க விளம்பரம் எழுதியிருக்காங்க.
அதை தட்டி கேட்க போன நீ உன் சிநேகிதன் அழகரை பார்த்ததும் வாயை மூடிக்கிட்டு திரும்பி வந்திருக்க. இது வெறும் ஆரம்பம்தான். ஆனா இதுவே முடிவாயிடக்கூடாதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. உங்களுக்கு உங்க மச்சான் அழகர்கிட்ட சண்டை போடுறதுக்கோ அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கோ அவர் முன்னாடி நியாயத்தை பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க விளைவிக்கீங்க, மத்தவங்க அந்த வேலையை பார்த்துக்கட்டும். இதை நான் சொல்லலப்பா, ஊர்க்காரங்க சொல்றாங்க. நட்பை நீ மதிக்கிற, அவங்களும் மதிக்கிறதா இருந்தா அந்த அழகர் பையதான் அதுல இருந்து தள்ளி நிக்கணும். இல்ல நியாயம் இல்லாத வேலைகள்லாம் பண்ணாம இருக்கணும். இப்படி உனக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படாம அவன் பார்த்துக்கணும். அதை விட்டு அவன் எதையும் பண்ணாதப்போ நீங்க மட்டும் நியாயமா நடந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? நம்ம ஆளு தோத்து போவான் ஐயா, உங்க அப்பன் தோத்து போவான். அதான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க உங்களை இந்த தேர்தல் பணியிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லி. ஐயா, நடந்தது தப்பு தான். ஒரு நிமிஷம் அவன் மூஞ்சியை பார்த்து யோசிச்சது உண்மைதான். இனிமேலாம் தப்பு நடக்காதீங்க ஐயா. உங்களை விட எனக்கு முக்கியம் வேற யாருமே கிடையாதுங்க. அந்த ஆரி சாம்பிட்டு நீங்க தோத்து போயிட்டீங்கடா, அந்த அவமானம் அசியமும் எனக்கு தான் அதிகம். ஐயா, என்னை நம்புங்க ஐயா, என்னை நம்பி பொறுப்பை கொடுங்க. என்னோட தப்பு நடக்காது. நியாயமா சண்டை போட வேண்டிய இடத்துல நம்மளும் நியாயமா சண்டை போட வேண்டியதுதான். அவன் அநியாயம் பண்றப்ப நாமளும் அதே மாதிரி வேலை செஞ்சா தான் இங்க ஜெயிக்க முடியும். போதுமில்ல, கேட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. ஆனா ஆறுசாமி ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க, அப்பா தோத்துறக்கூடாதுன்னு இவன் கவலைப்படுறான். அது அவனுக்கு தெரியும். அவனை நான் நம்புறேன், அவன் பார்த்துக்குவான் ஐயா. நீங்க பயப்படாம போய் வேலையை பாருங்க. நல்லது நல்லது. சக்தி, எனக்கு தெரியும் என்னை பெத்த ஆத்தாளை விட நான் கட்டின பொண்டாட்டியை விட என் மேல எம்பிட்டு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியட்டுமே. ஐயா, போட்டின்னு வந்துட்டா வெற்றி மட்டும்தான் கணக்கு, மத்தெல்லாம் அப்புறம்தான். நண்பனா இருந்தாலும் எதிரில் நின்னா அவன் எதிரிதான். சண்டையில பாவம் பார்க்கறது பலகீனம். தோத்து போயிடுவோம் ஐயா. நண்பனை எதிர்த்து போட்டி போட மாட்டேன்னு சொல்லலாம், ஆனா போட்டின்னு வந்துட்டா விட்டு கொடுக்கவே கூடாது. சரி. மாமா, என்னால உனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் ஆச்சு மாமா. இந்த நொன்னையெல்லாம் இப்ப விவரமா பேசு, ஆனா பிரச்சனை பண்ணும்போது கோட்டை விட்டுரு. ஏயா, அந்த ஏரியாவே கலெக்டரோட ஏரியா, அங்க எதுக்கே செவுறு பிடிக்க போனீங்க? யோ பூசாரி, எனக்கு எதுவும் தெரியாதியா? அந்த ஏரியா சவரை பிடிக்கணும் வாடான்னு கூப்பிட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிட்டேன். அந்த செவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதியா? அதுவும் இல்லாமல் மாமா அங்கே பஞ்சாயத்துக்கு வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. ரொம்ப நடிக்காதையா. அங்க இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களே இது கலெக்டர் செவுருன்னு. கலெக்டர் சேவர்னா கலெக்டர் வீட்டு சேவரா? எலெக்ஷன் வந்தா சண்டை சச்சரவெல்லாம் சகஜம் தானப்பா. இல்லை கத்தி, கொஞ்சம் வாய முடிட்டு இருக்கியா? அவன் பேசட்டும் பேசட்டும். ஒன்றும் பேச வேணாம், தெரியாமல் நடந்து போச்சு, தப்பு தான். அதுக்காக உங்கள் அப்பாக்காக வேலை செய்ய போன மாமாவை மொத்தமாக குத்தம் சொல்லி துரத்துறது தப்பு இல்லை. இந்த பாரழகரு, தேர்தலில் சண்டை நடக்கிற சகஜம்தான். ஆனா உன்னை பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாம உன் மாமன் திரும்பி போனார்ல, அது சகஜம் கிடையாது. மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு இறங்கி வெட்டி இருப்பாரு. புரியுது பூசாரி. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ தகராறு பண்ணதை பார்த்துட்டு உன் மாமன் பேசாம வாய மூடிட்டு வந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. ஏய், ஐயா ஒன்றும் சந்தேகப்படலடா, கூட இருக்கவங்க சந்தேகப்பட்டாங்க. மாமா இப்போ என்ன பண்ண சொல்லு மாமா, நான் பண்ணுறேன். இது எப்படி சரி பண்ணுறது மட்டும் சொல்லு. மாப்பிள்ள, பேசாம எப்படி பண்ண? அப்படி நீ உங்க அண்ணனுக்காக பிரச்சாரத்துக்கு போகாத, நீங்களும் உங்க அப்பாக்காண்டி பிரச்சாரத்துக்கு போகாதீங்க. பேசாம ஒரு 15 நாள் கோவா ஊட்டி மைசூர்னு எல்லாரும் ஜாலியா டூர் போயிட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நாங்களும் கூட வரோம், நல்லா குடிப்போம், ரம்மி ஆடுவோம், எவன் குடும்பத்தையும் கெடுக்க வேண்டாம். இல்லை, ஏடா பேசுற? அது எப்படி முடியும்? இந்த மாதிரி சமயத்தில் ஐயா விட்டு போனால் அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? அதுவும் இல்லாமல் அவர் அரசியலுக்கெல்லாம் பழக்கப்படாத ஒரு ஆள். எங்கள் அண்ணன் என்ன சுத்தம்.
எங்கள் வீட்டில் அரசியல் விஷயமா விவரம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு கொடுத்துருந்தேன். அதை விட்டு போனவளும் சரியாக வராதுடா. அதுவும் கரெக்ட் தான். நம்ம கண்டிஷனே ஏறக்குறை இப்படி தான் மாமா. எங்கள் அண்ணன் முதல் தடவை சேர்மன் நிற்குது. நான் கூட நின்று வேலை செய்யலைன்னா அப்புறம் ரொம்ப தப்பாக நினைக்கணும். பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கூட இருக்கணும். இதான் மாப்பிள்ளை இப்போ இருக்க பிரச்சனையே. என்னதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாலும் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அன்றைக்கி நான் கூட பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்கலாம். சுற்றி இருந்தவனை கடுப்பேற்றிட்டானுங்க. ஏடா மாப்பிள்ளை பண்ணுறது? நீ சொல்லுமாம்மா. ஒன்னும் பண்ண முடியாது. 2 பேரும் 1 ஸ்டெப் பேக்ல நின்னாதான் இது சரியா வரும். எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை மாமா, நீங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு நியாயமாக இருக்க முடியாது. அப்படி நியாயமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் வரும். அதுக்கு இந்த பாரு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் 100 வருஷம் இருக்கணும். தேர்தல் வெறும் 20 நாள் தான். 2 பேருமே நீங்க இருக்கிற டீமுக்கு சின்சியரா வேலை செய்யணும். அடின்னு வந்தா அடிக்க வேண்டியதான், உதன்னு வந்தா உதைக்க வேண்டியதான். அத ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த பாருங்க, இத வெறும் தேர்தலுக்காக மட்டும்தான் பண்றோம். இதுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த பிரச்சனையுமே வராதுப்பா. அது மட்டும் இல்லை, இந்த 20 நாள் பார்த்துக்காம பேசிக்காம இருக்கணும். காலையிலலாம் சண்டை போட்டு நைட் ஆனப்புறம் கட்டிப்பிடிச்சு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டவுட் வரும்னு சொல்லிட்டேன். இது ஒண்ணுதான்ப்பா வழி. எனக்கு சம்மதம் தான். என்ன ஐயா வருத்த போகிற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுதான் சரி பண்ணி ஆகணும். நானும் தான் மாமா. நாம் பிரிவோம், சந்திப்போம். இது வெறும் 20 நாளைக்கு தான். அப்புறம் என்ன ஆயுசு பூராமா? இல்லை, ஆயுசு பூரா ஒன்றா இருக்கணும் தாண்டா அந்த 20 நாள் தள்ளி இருக்கணும்னு முடிவே பண்ணுறேன். மாப்பிள்ள, இவனும் தப்பா எடுத்துக்காதரா. நீயும் தப்பா எடுத்துக்காத மாமா. மாப்பிள்ள, நாளை முதல் உள்ளுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் வெளியில் நேருக்கு நேரு. எப்போ சரி கிளம்புடா. சரிப்பா. மாப்பிள்ள சரி, கிளம்புறோம். நம்ம 2 பேத்துக்கும் டன் 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 டன். பரவாயில்ல. பாய் பூஜாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் ஐயா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இரு. என்ன நீ யாரோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இத்தனை டம்ளர்ல காஃபி எல்லாம் எடுத்துட்டு போற? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, கட்சி பணி ஆற்ற வந்திருக்கோம் கழக தொண்டர்களுக்கு மாமா. என்னது? இல்லைங்க மாமா, உங்களுக்காக தொண்டர்கள் எல்லாம் அல்லும் பகலும் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்கணும்ல. ஓஹோ, நான் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் காஃபி எல்லாம் கொடுக்க சொல்லி? இல்லைங்க மாமா. அப்போ உன் புருஷனோ சக்தியே சொன்னாங்களா? வீட்டுல இருக்கிற வேற யாராவது சொன்னாங்களா? ஐயோ போங்க மாமா, யாரும் இல்ல, என்னோட ஐடியா தான். ஓ, நினைச்சேன் கட்சி வேலைக்குன்னு எவனாவது வீட்டுக்கு வந்தானா அவனுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கறது. அப்ப மத்ததெல்லாம் மாமா? மத்தது என்ன? எல்லார் கையிலயும் வடை பாத்தீங்களா? ஓ, வடை போட்டு கொடுத்தியா? இல்லைங்க மாமா, நம்ம தெரு முனையில இருக்கே அந்த கடையில வாங்குனது. ஓ, கடையில வடை வாங்கி கொடுத்துட்டு காஃபியே நீங்க போட்டு எடுத்துட்டு போறீங்களோ? ஆமாங்க மாமா, உள்ள 2 குண்டால இட்லி அவிஞ்சிட்டு இருக்கு, சட்னி சாம்பார்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் மாமா, கார சட்னி அரைக்கலன்னு தானே கோவப்படுறீங்க. வெங்காயம் இல்லைங்க மாமா, அதான். வெங்காயம் எல்லாத்துக்கும் உங்க அப்பா வீட்டுல இருந்தா காசு வருது? இல்லைங்க மாமா, அத்தை கிட்ட வாங்கிதான் அம்புட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அவளும் இதுல கூட்டா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க மாமா, நீங்க ஏதாச்சும் பாராட்டுறதா இருந்தா என்ன மட்டும் தான் பாராட்டணும். அத்தை காசு தர மாட்டேன்னு தான் சொல்லுச்சு, ஆனா நான் சண்டை போட்டு வாங்கிட்டேன். ஏய், நீ என்ன லூசா? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்றவன்னா நீ என் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வடையே இட்லியே லஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஐயா, என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? நான் எப்படி சொல்றேன்? ஏய், எல்லாத்தையும் நான் நேர்மையா சம்பாதிச்ச காசு, எல்லாத்தையும் எடுத்து விட்டா அப்புறம் எல்லாரும் ரோட்ல நிக்க வேண்டியதுதான். அட என்ன மாமா, விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க. நீங்க சேர்மன் ஆயிட்டீங்கன்னா அள்ளிடலாம் அள்ளி. புரியல. 4 ரோட்டை போட்டா முடிஞ்சிச்சு, 2 வீட்டையே கட்டிடலாம். ஏய், உன்னை வீட்டுல யாரும் இல்ல? சக்தி, சக்தி, சக்தி. ஐயா, என்ன ஐயா என்னாச்சு?
முதல்ல அவளை என்னன்னு கேளு. கிறுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கா. அண்ணி என்ன நீ ஆச்சு? என்ன பிரச்சனை? அட போங்க கொழுந்தனாரு, பொழைக்கிறதுக்கு 4 வழி சொன்னா மாமா என்கிட்டயே கோச்சுக்கிறாங்க. இவளை கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. அண்ணி நீங்களே நாயத்தை கேளுங்க கொழுந்தனாரு. உங்க அப்பா ஜெயிக்கணும்னு ஊர்க்காரங்க எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்து டீ போட்டு கொடுத்தா மாமா இம்படி சத்தம் போடுறாரு. இந்த பாரு, நான் ஒன்னும் பதவிக்கு ஆசைப்பட்டோ இல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னோ இந்த தேர்தல்ல நிக்கல. ஊருக்கு நல்லது பண்ணணும், ஊர்க்காரங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு தான் நான் இந்த தேர்தல்ல நிக்கிறேன். ஆனா நான் இட்லியும் வடையும் வாங்கி கொடுத்தா தான் எவனாவது வந்து எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவான்னா அவன் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஊர் நல்லா இருக்கணும், அவன் வீடு நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்துக்கிட்டு அவன் இதுல வேலை செய்யணும். நான் ஏதாச்சும் கொடுத்தா தான் எனக்கு ஓட்டு போடுவேன்னு அவன் நினைச்சான்னா கண்டிப்பா ஏமாந்து போவான். ஒத்த பைசா நான் கொடுக்க போறதில்ல. நான் தோத்தா எனக்கு ஒண்ணும் இல்ல. இது அவங்களே தோக்குற மாதிரின்னு அவங்களுக்கு புரியணும். புரியும். இப்படிதான் இருப்பீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கவே வேணாமே மாமா, கன்ஃபார்மா தோப்புதான். அண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன கொழுந்தனாரு நீங்களும் இப்படி சொல்றீங்க? எப்படியும் ஓட்டு போடுறவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு எவர் சில்வர் குடம் வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதுல 2 குடத்தை எடுத்து எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா பேசுறத பார்த்தா கையில இருக்க குடத்தையும் புடுங்கிட்டு அனுப்பிடுவார் போல இருக்கே. குடம் வேற குடுக்கறாங்களா? குடம் அத வேற அனுப்ப போறியா ஊருக்கு? ஆமா மாமா, உங்க சின்ன குடம் தானே. ஒரு சின்ன குடத்தை கொடுத்துட்டு குடம் சின்னத்துக்கு ஓட்ட போடுங்கன்னு சொன்னா ஓட்டு போட போறாங்க. சக்தி, இன்னொரு வார்த்தை இவ பேசினான்னா நானே இவள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஆத்தி கிழிஞ்சது. இவள குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல சக்தி. ஒவ்வொரு தேர்தலையும் அதையும் இதையும் கொடுத்து மக்கள் மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. முதல்ல அவங்கள உதைச்சா சரியா வரும். ஏங்க மாமா, ஓட்டு போடுறதுக்கு அவங்கள ஆட்டோ வச்சு கூட்டிட்டு போவீங்கல்ல? கடவுளே கடவுளே, இப்படி ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளா? இவளை தேடி கண்டுபிடிச்ச பாரு. என்ன சொல்லணும்? இந்த பாரு, நீ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதிலையும் தலையிடாம வாயை மூடிக்கிட்டு, அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் ஜெயிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாத. உனக்கு புண்ணியமா போகும். ஐயா அண்ணி என்னங்க நீங்க ஐயாட்ட போய் என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கொழுந்தனாரு, இதெல்லாம் பண்ணாதானே நம்ம ஜெயிக்க முடியும்? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர வேண்டாம்னு சொன்னா யார் தான் கூட வேலை செய்வாங்க, இல்ல யார் தான் ஓட்டு போடுவாங்க? அண்ணி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் தினம் ராத்திரி கூட்டிட்டு போய் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க அது இதுன்னு சொல்லி ஐயாவை குழப்பி விட்டுறாதீங்க. அண்ணி ஏதாவது வேணும்டா என்கிட்ட சொல்லுங்க. கொழுந்தனாரே, எங்க சைடுல 2 ஓட்டு இருக்கு. என் ஓட்டம் தாசில்தார் ஓட்டம். கொடத்தை மறந்துடாதீங்க. சரிங்க அண்ணி. இந்தாங்க, இத கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. எங்கள் ஓட்டு ஆறுசாமிக்கே.